காடுகிற நல்ல பெரிய பொட்டலா பட்டு போங்க. ஏறி இறங்கி பிசைக்கட்டி அழுவா செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. வீட்டு பால் காத்து வேற அடிச்சது தாத்தா. காத்து தான் தாத்தா இங்க கோலா இருக்கணும். இங்க பாரு கிடக்கட்டும். அப்பதான் பால் ஊற்றுவோம்ல, எடுத்துக்குவோம். இன்னும் இருக்கட்டும்ண்ணே, பால் காயட்டும். ஒரு பெரிய தட்டுத்தலை கொண்டாந்து பெரிய தலை கொண்டாந்து கொட்டுவோம் பாரு. நல்லா விசையா குத்துனே. எனக்கு கல் இல்லாம மண் கிடக்கிற மிளாறுகளை கொண்டாந்து புறக்கி வச்சா நல்லா எரியும். பசுவாம் பாலே இதுக்குள்ள வந்து முடியாடுற இந்த விஷயத்துல நம்பலாம்டா. நல்லா எரியுதா விறகுலாம். ஆட்டு ஆட்டுனே போயிரு போலவே. கூழுல ஊறிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. மேல சேர்த்துக்க, சைட்ல உள்ள சேர்த்துக்க. இந்த வாரத்தில் எண்ணெய் கிண்டி விட்டு கரண்டியை மட்டும் கொடுத்துரு. இந்த தண்ணியில் நினச்சிட்டு கடைசியில் கிடக்குறேன்னு பார்த்தா. சூப்பர் சூப்பர். ரைட், நமக்கு அதை நமக்கு ஊற்று. நல்லா தான் இருக்கு. கடைசியில் பாலில் ரொட்டி நினச்சிட்டு கடைசியில் கிடக்கும் பாரு அந்த கூழா, அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு. அது வரைக்கும் இல்லை பார்த்து மாப்பிள்ள பேர் கொண்ட குழுலாம் தேடும். அலப்பறைய பண்ணி எவன்டா எடுத்து அலப்ப இவருக்கு ராசா ரொம்ப என்ன சொல்லலாம் நம்புவோம். நான் காசு கட்டிங்க, எனக்கு வேண்டாம். எடுத்துக்கிறியா? பிடிச்சிக்கிறது அப்படியே.
சுத்தமான நாட்டு பசு நெய். பால்ல ஊற வச்ச ரொட்டி கூழு. பொண்ணு லேசானே கொஞ்சம் தூக்கி கொண்டு கொஞ்சம் தூக்கிங்க மேலே. இப்படி வலிச்சு விடு. நீ லேசா சாப்பிடுங்க. நல்லா இழுத்துக்க. எல்லாத்தையும் இழுத்துக்க. பெரிய கட்டை வேற வேணா சொல்லுவீங்க. சுத்தமான பணம் கருப்பட்டி. அம்மா முள்ளு போட்டுச்சு. காராமுள்ளு. நெய்யில வறுத்து எடுத்த பாதாம் பருப்பு. நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு. நெய்யில வறுத்த பிஸ்தா பருப்பு. நெய்யில வறுத்த உலர் திராட்சை. நெய்யில வறுத்த தர்பூசணி விதை. மழை வருது நல்லா இல்லைங்க. அல்வா வந்துருச்சு. ஆஹா ஆஹா, அது என்னமோ அப்படியே அப்படியே விட. முந்திரி வந்துருக்கு. எனக்கு கலர்ல எனக்கு தெரியுது. தர்பூசணி விதையம். தர்பூசணி இங்கே இந்த விதை எதுக்கு போறோம்? எனக்கு நெய் அடியில் நிறையா இருக்குயா. தர்பூசணி வேணாமாப்ல, அது கண்டுபிடிச்சி அவனுக்கு இருக்கா? நெய் நம்மளை கூல் பண்ணுது மச்சான். என்ஜாய் பண்ணு. இன்னும் கொஞ்சம் தானே. நாங்கெல்லாம் சாப்பிடுவோம்ல. ஒரே ஒரு கப்பை கொடுத்துட்டு தின்னு பிடிச்சிட்டு இன்னொரு கப்பை கொடுங்க. இன்னைக்கு ரொட்டியில அல்வா. ரொட்டியில பால் ஊத்தி நல்லா ஊற வச்சுட்டு கமகமன்னு நாட்டு பசு நெய்யை ஊத்தி செஞ்ச அல்வா. அது அந்த நெய்யிலே வறுத்த முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த பூசணி விதை எல்லாம் போட்டது உண்மையிலே வேற லெவல் இருந்துச்சு. அது அடமலையில சுட சுட கமகமன்னு ரொட்டி அல்வா. ஒரு கப்பு தான் சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. கப்பு தான் காலி.